பசங்களா, நீங்க 2 பேரும் வீட்ல இருங்க. அம்மா போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, காய்கறி வாங்க நானும் உங்க கூட வாரேன். இங்க பாரு குக்கு, உன்னை நான் அழைச்சிட்டு போனா அங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேம்மா, எதுவும் கேட்க மாட்டேன். சரி, அப்படின்னா மங்கி கேப்பை எடுத்து மாட்டிக்க. வெளியில குளிர் அதிகமா இருக்கும். அம்மா இப்படி சொன்ன உடனே குக்கு மங்கி கேப்பை எடுத்து மாட்டிக்கிட்டான். பிறகு சோனா குருவி குக்குவை கூட்டுக்கிட்டு காய்கறி வாங்க பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணா, எனக்கு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் இது எல்லாத்துலயும் 1/4 கிலோ கொடுங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் 1/2 கிலோ கொடுங்க. உடனே ஜம்ஜம் பறவை சோனா குருவி கேட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துச்சு. இப்படி காய்கறிய வாங்கின சோனா குருவி வீட்டுக்கு கிளம்ப நினைக்கிறப்ப காலுக்காக குளிர்காலத்துக்கு தேவையான ஆடைகளை ஒரு தள்ளு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு வந்துச்சு. உள்ளன் போர்வ, உள்ளன் சால்வ, உள்ளன் போர்வ, உள்ளன் சால்வ. இந்த சத்தத்தை கேட்ட சோனா குருவி பிறகு குக்குவை கூட்டுக்கிட்டு காலுக்காகத்தோட தள்ளு வண்டி கிட்ட போச்சு. இப்படி போன சோனா குருவி அந்த தள்ளு வண்டியில இருந்த நீல கலர் சால்வாய தன்னுடைய ரக்கையால எடுத்துக்கிச்சு. காலண்ணா, இந்த சால்வை என்ன விலை? சோனா, அந்த சால்வ ஒரிஜினல் கம்பெனியில தயார் பண்ணது. அதனால அதோட விலை 500 ரூபாய். வேற எங்க போய் வாங்கினாலும் என்னை விட விலை அதிகமா தான் சொல்லுவாங்க. காலண்ணா, நீங்க விலை அதிகமா சொல்றீங்க. 200 ரூபாய் குறைச்சு கொடுங்க. என்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்கு. எனக்கு இந்த சால்வை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் எடுத்துக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? காலங்காத்தால வந்து என்னோட உயிரை எடுக்கிறீங்க. சால்வைய வண்டியில வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி கையில வச்சிருந்த நீல கலர் சால்வைய கோவமா பிடுங்கிச்சு. காலண்ணா, நான் என்ன உங்க சால்வைய தூக்கிட்டு ஓடிடவா போறேன்? எதுக்காக கையில வச்சிருந்த சால்வைய எவ்வளவு வேகமா பிடுங்குறீங்க? இங்க பாரு சோனா, உங்களை எல்லாம் நம்பவே முடியாது. பணம் கொடுக்காம சால்வையை எடுத்துக்கிட்டு போனாலும் எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க. காலங்கள், எங்க அம்மா உங்க கடையில இருந்து எத்தனை சால்வையை இது வரைக்கும் திருடி இருக்காங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாரு குக்கு, வாயை மூடிக்கிட்டு போ. இல்லைன்னா ஓங்கி ஒன்று போட்டுருவேன். 500 ரூபாய் கொடுத்து சால்வை வாங்க வழி இல்லைன்னாலும் வாய் மட்டும் இருக்கு. இங்க பாரு குக்கு, எனக்கு இந்த சால்வை தேவையே இல்லை. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி தன்னுடைய பையன் குக்குவை கூட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே சோனா குருவி தன்னுடைய பசங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்துச்சு. சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சது எல்லாரும் பிறகு படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. சோனா குருவியும் பியூட்டியும் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா குக்கு மட்டும் தூங்கவே இல்லை. ஏன்னா காலுக்காகவும் பேசினதை குக்குவால மறக்க முடியல. மறுபடியும் காலுக்காகவும் பேசினது ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தது. ஆமா, நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? காலங்காத்தால வந்து என்னோட உயிரை எடுக்கிறீங்க. சால்வைய வண்டியில வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. இதை நினைச்சு குக்கு அழுதுகிட்டே இருந்தான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் விழிச்ச குக்கு தன்னோட அம்மா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா, நான் என் ஃப்ரெண்டு ஜக்கு கூட விளையாட போறேன். அம்மா, குக்கு கூட நானும் போறேன். வேண்டாம், நீ வந்தா எங்களை விளையாட விட மாட்ட. தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்ப. பியூட்டி, நீ அவன் கூட போக வேண்டாம். வீட்லயே இரு. அவன் மட்டும் போயிட்டு வரட்டும். பிறகு குக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில பறந்து போனான். இப்படி போன குக்கு புறா வச்சிருந்த ஹோட்டலுக்கு போனான். அங்கிள், நான் உங்க கடையில ஏதாவது வேலை பார்க்க விரும்புறேன். எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. இங்க பாரு தம்பி, உனக்கு இன்னும் வேலை பார்க்குற வயசு வரல. அங்கிள், எங்க அம்மாவுக்கு நான் ஒரு சால்வை வாங்கி கொடுக்கணும். ஆனா என்கிட்ட அதுக்கான பணம் இல்ல. குக்கு சொல்றத கேட்ட புறாவுக்கு அவன் மேல இறக்கம் வந்தது. சரி சரி, நீ இந்த ஹோட்டல்ல சாப்பிட வர்றவங்களுக்கு உணவு சப்ளை பண்ற வேலைய பாரு. உனக்கு நான் 100 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன். இதை கேட்ட குக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். உடனே குக்கு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தான். பிறகு அன்னைக்கு சாயங்காலம் புறா குக்குவுக்கு 100 ரூபாய் பணம் கொடுத்தது. இல்ல அங்கிள், இந்த பணம் எனக்கு இப்ப வேண்டாம். 5 நாள் கழிச்சு 500 ரூபாயா வாங்கிக்கிறேன். பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வந்த குக்கு இரவு உணவை சாப்பிட்டு சீக்கிரமா கூட்டுல படுத்தான். ஏன்னா நாள் பூரா வேலை பார்த்ததால அவனோட உடம்பு ரொம்பவும் களைச்சு போயிருந்தது. அதனால சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சான். மறுநாளும் குக்கு வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போனான். இப்படியே 5 நாட்கள் ஓடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் குக்கு வேலையை விட்டு கிளம்பும் போது புறா அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தது. புறா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்ட குக்கு காலுக்காகத்தோட தள்ளுவண்டியை தேடிக்கிட்டு பறந்து போனான். அங்கிள்,
எனக்கு அந்த ப்ளூ கலர் சால்வையை எடுத்து கொடுங்க. அதாவது எங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க பிடுங்கிக்கிட்டீங்கல்ல அந்த சால்வை. இந்த சால்வையை வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? குக்கு பணம் கொடுத்த உடனே காலுக்காக அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிறகு அந்த நீல கலர் சால்வையை எடுத்து குக்கு கிட்ட கொடுத்துச்சு. அதை வாங்கிட்ட குக்கு சந்தோஷமா அங்க இருந்து பறந்து போனான். இப்படி பறந்து போன குக்குவை வழியில ஒரு வயதான பறவை தடுத்து நிறுத்துச்சு. தம்பி, எனக்கு கொஞ்சம் காஞ்ச மரக்குச்சிகள் தேவைப்படுது. உன்னால எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? என்னோட வீடு ராத்திரியில ரொம்ப குளிருது. என்னால தூங்கவே முடியல. காஞ்ச விறகுகள் இருந்தா அதை எரிய வச்சு என்னோட வீட்டை கொஞ்சம் சூடாக்கிக்குவேன். பாட்டி, உங்க வீட்ல உங்களை தவிர வேற யாருமே இல்லையா? எனக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் போன வருஷம் மழை பெஞ்சு புயல் அடிச்ச சமயத்துல இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே இல்ல. குக்கு அந்த வயதான பறவையோட நிலைமைய நினைச்சு ரொம்பவும் இறக்கப்பட்டான். கொஞ்ச நேரம் அவங்கள பத்தியே யோசிச்சான். பிறகு உடனே தாங்கிட்ட இருந்த நீல கலர் சால்வையை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தான். தம்பி, யாருக்காகவோ வாங்கிட்டு போன இந்த சால்வைய எதுக்காக என்கிட்ட குடுக்கற? பாட்டி, இந்த சால்வையை நான் எங்க அம்மாவுக்காக தான் வாங்கிக்கிட்டு போனேன். உங்க நிலைமைய பார்த்த உடனே உங்ககிட்ட கொடுக்கணும் போல தோணுச்சு. உடனே கொடுத்துட்டேன். பரவாயில்ல, இன்னும் 5 நாள் வேலை பார்த்து எங்க அம்மாவுக்கு நான் வேற சால்வை வாங்கி கொடுத்துக்கிறேன். குக்குவோட பேச்ச கேட்டு அந்த வயதான பறவை கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. தம்பி, உன்னை உங்க அம்மா ரொம்பவும் நல்ல முறையில வளர்த்திருக்காங்க. வாழ்க்கையில உனக்கு எப்பவுமே வெற்றி தான் கிடைக்கும். கோரி, இன்னைக்கு சோனாவோட பையன் குக்கு என்கிட்ட இருந்து ஒரு சால்வையை விலைக்கு வாங்கிக்கிட்டு போனான். அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய். காலுஜி, அவனுக்கு ஏது அவ்வளவு பணம்? அதுதான் கோரி, எனக்கும் தெரியல. காலுஜி, கண்டிப்பா இந்த பணத்தை எங்கிருந்தோ திருடிதான் எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். இப்பவே போய் இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்பதான் எனக்கு ராத்திரி தூக்கம் வரும். இப்படி பேசின கோரி உடனே குக்குவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு, இன்னைக்கு காலங்கள் கடைக்கு வந்து நீல கலர் சால்வைய 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தியாமே, உனக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது? எப்படி கிடைச்சது? என்னது, குக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து சால்வை வாங்கினானா? கோரி அக்கா, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. நான் சொல்றத நீ ஏன் நம்புற? உன் பையனை நீயே கேட்டுப்பாரு. குக்கு, கோரி ஆண்டி சொல்றதெல்லாம் உண்மையா? கால் அங்கிள் கடைக்கு போய் நீ சால்வை வாங்கினியா? சோனா குருவி இப்படி கேட்டதுக்கு குக்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தான். அதை பார்த்த சோனா குருவிக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. குக்கு, உண்மைய சொல்லு, கோரி ஆண்டி சொல்றதெல்லாம் உண்மைதானே? அந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? பிறகு குக்கு நடந்த எல்லா உண்மையையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். அந்த பாட்டிய பார்க்க பாவமா இருந்தது. அதனாலதான் உங்களுக்காக வாங்கிய சால்வையை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அம்மா, கவலைப்படாதீங்க. இன்னும் 5 நாள் வேலை பார்த்து நான் உங்களுக்கு சால்வை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். குக்குவோட இந்த பேச்சை கேட்ட சோனா குருவி ஆனந்த கண்ணீர் விட்டுச்சு. பிறகு குக்கு அப்படியே தூக்கி தன்னோட நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. குக்கு, உன்னை பெத்ததை நினைச்சு இப்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னது, பெருமைப்படுறியா? உனக்காக வாங்கிட்டு வந்த சால்வைய உனக்கு கொடுக்காம வழியில யார்கிட்டயோ தாரவாத்து கொடுத்துட்டு வந்திருக்கான். அவனை இழுத்து போட்டு 4 அடி அடிக்காம அவனை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. கோரி அக்கா, உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கிறது இல்ல. பொண்ணும் பொருளும் கிடைச்சாதான் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல அதை விட அதிக சந்தோஷம் கிடைக்கும். என்னவோ போ, நான் நினைச்சது ஒண்ணு, இங்க வந்து பார்த்தா நடக்கிறது ஒண்ணு. இந்த விஷயத்த வந்து உன்கிட்ட சொன்னா உங்க வீட்டுல பெரிய சண்டையே நடக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா சப்புன்னு போயிடுச்சு. இப்படி சொன்ன கோரிக்காகும் அங்கிருந்து ஏமாற்றத்தோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு, நீ இன்னைக்கு செஞ்ச காரியத்தால அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ அந்த சால்விய வயதான பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்ததுல தப்பே இல்ல. அவங்க கேட்டும் அவங்க கிட்ட அதை கொடுக்காம எனக்காக நீ எடுத்துட்டு வந்திருந்தாதான் தப்பு. அந்த விவசாயி தன்னோட பசுமாட்டை நான் பூரா வெயிலே கட்டி போட்டு இருந்தாரு. இப்படி பகல் பூரா வெயிலே நின்றுட்டு இருந்த அந்த மாடு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. இந்த விவசாயிக்கு நாம தினமும் பால் கொடுக்கறோம். ஆனா இவரு நமக்கு சாப்பிட சரியா உணவு கொடுக்கறதும் இல்ல, நிழலான இடத்துல நம்மள கட்டி போடுறதும் இல்ல. இப்படி அந்த பசுமாடு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த விவசாயி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பசுமாட்டு கிட்ட இருந்து பால் கறக்க ஆரம்பிச்சாரு. அவர் பால் கறந்து முடிச்சதும் அந்த பசுமாடு விவசாயி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது.
முதலாளி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. நீ இப்ப கொடுக்கிற பாலுக்கு உனக்கு இவ்வளவுதான் தீனி போட முடியும். நீ நிறைய பால் கொடுத்தா நான் உனக்கு தீனியும் நிறைய போடுவேன். இப்படி சொல்லிட்டு அந்த விவசாயி தன்னோட வீட்டை நோக்கி நடந்து போனாரு. இந்த விவசாயியோட எல்லா குழந்தைங்களுக்கும் நான் தான் பால் கொடுத்து வளர்த்தேன். எத்தனையோ வருஷங்களா இவங்க குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன். ஆனா இந்த விவசாயிக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல. இதுக்கப்புறம் இவங்க வீட்ல நாம இருக்க கூடாது. மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போயிடணும். இப்படி நினைச்ச அந்த பசு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கழுத்தை அறுத்துடுச்சு. பிறகு அங்கிருந்து காட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சது. இப்படி ஓடி வந்த அந்த பசு ஒரு பெரிய காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. முதல் முறையா காட்டுக்கு வந்த அந்த பசு ரொம்பவும் பயந்து போயிருந்தது. இருந்தாலும் அந்த பசு வேகமா ஓடிக்கிட்டே இருந்தது. இப்படி ஓடி வரப்ப அந்த வழியில கடந்த ஒரு பெரிய முள்ளு ஒண்ணு அந்த பசுமாட்டு கால்ல குத்திடுச்சு. இதனால தடுமாறின அந்த பசு அப்படியே அங்க கீழே விழுந்துடுச்சு. இப்படி கீழே விழுந்த பசுவால மறுபடியும் ஏந்திரிக்க முடியல. யாராவது வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. சோனா குருவி தன்னோட வீட்டுல ஒரே பொண்ணு பியூட்டியோட வாழ்ந்து வந்தது. அம்மா அம்மா, என்னோட தோழிகள் எல்லாம் நிறைய விளையாட்டு பொருட்கள் வச்சிருக்காங்க. அதை வச்சு விளையாடுறாங்க. ஆனா எனக்கு நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்கல. இங்க பாரு பியூட்டி, அவங்க எல்லாம் பணக்காரவங்க. அதனால தங்களோட குழந்தை ஆசைப்படுறது எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. நாமளும் கூடிய சீக்கிரம் நிறைய பணம் சம்பாதிப்போம். அது வரைக்கும் பொறுமையா இரு. சரிவா, சாயங்காலம் ஆக போகுது, நம்ம உணவு தேட போவோம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. உணவு தேட பறந்து போன இவங்க போற வழியில கால்ல காயப்பட்டதால அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்த அந்த பசுவை பார்த்தாங்க. உடனே அந்த பசுவோட பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. அம்மா அம்மா, இந்த பசுவோட கால்ல காயம் பட்டு ரத்தம் வருது. ஆமா, நான் வேகமா ஓடி வந்தப்ப என் கால்ல ஏதோ குத்திடுச்சு. அதனாலதான் என்னால நடக்க முடியாம இங்க உட்காந்துட்டேன். பியூட்டி, நீ இந்த பசுவோட பக்கத்திலேயே உட்காந்துரு. நான் வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போன சோனா குருவி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்தது. இப்படி சோனா குருவியும் பியூட்டியும் சேர்ந்து அந்த பசுவோட கால்ல குத்தி இருந்த முள்ள எடுத்துட்டு அந்த இடத்துல மருந்து வச்சு கட்டு போட்டு விட்டாங்க. எனக்கு இப்ப கால்ல வலி இல்ல. என்னோட காயத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்க. அழகான பசுவே, உன்னோட வீடு எங்க இருக்கு? எனக்குன்னு வீடு எதுவும் கிடையாது. நான் ரொம்ப வருஷமா ஒரு விவசாயி வீட்டுல தான் வாழ்ந்து வந்தேன். அந்த விவசாயி என்கிட்ட இருந்து பாலை கறக்கறதுல தான் குறியா இருந்தாரே தவிர எனக்கு உணவும் தண்ணீரும் சரியா கொடுக்கறது இல்ல. அதனால மனசு நொந்து போனேனா அந்த விவசாயி வீட்டை விட்டு இந்த காட்டு பக்கம் ஓடி வந்துட்டேன். அம்மா அம்மா, இந்த பசுவை நாம நம்ம வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிடுவோம். இந்த பசுவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இதுக்கு உணவு, தண்ணி, இப்படி எல்லாத்தையும் நான் நேரத்துக்கு கொடுப்பேன். பிறகு சோனா குருவியும் அதுக்கு ஒத்துக்குச்சு. பிறகு அந்த பசுமானை அழைச்சிக்கிட்டு பியூட்டியும் சோனா குருவியும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. இப்படி அழைச்சிக்கிட்டு போன பசுவை பியூட்டி தன்னோட வீட்டு வாசல்ல இருந்த ஒரு மரத்துல கட்டி வச்சது. பிறகு அந்த பசுமாட்டுக்கு தேவையான புல்லையும் தண்ணீரையும் கொடுத்தது. இங்க பாரு பியூட்டி, உங்க வீட்ல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வா. நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சுவையான பால் கொடுக்கறேன். பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்த சோனா குருவி அந்த பசுமாட்டு கிட்ட இருந்து பால் கறந்தது. பிறகு அந்த பசுமாடு இவங்க கூட பாசமா பழக ஆரம்பிச்சது. பியூட்டியும் அந்த பசுமாடுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்குச்சு. இதனால அந்த பசுமாடு இவங்களுக்கு தினமும் நிறைய பால் கொடுத்தது. தங்களுக்கு தேவையான பால் போக மீதி பாலை சோனா குருவி மத்தவங்களுக்கு விற்பனை பண்ணுச்சு. அதனால இப்ப இவங்க கிட்ட நிறைய பணமும் சேர ஆரம்பிச்சது. சோனா, எனக்கு ஒரு 30 ரூபாய்க்கு பால் கொடு. என் பையன் ராஜி முன்னாடி எல்லாம் பாலே குடிக்க மாட்டான். ஆனா நான் உங்ககிட்ட பால் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தினமும் கேட்டு வாங்கி பாலை குடிக்கிறான். ஆமா, சோனா குருவி பால்ல தண்ணி கலக்கறது இல்ல. அதனாலதான் சோனா குருவி விக்கிற பால் ரொம்பவும் ருசியா இருக்கு. சோனா குருவி வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இங்க பாருங்க காலுஜி, அந்த சோனா குருவி அந்த பசு மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்து வித்து நிறைய பணம் சேர்க்குது. நீங்க ஏன் அந்த மாதிரி வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறது இல்ல? இங்க பாரு கோரி, நான் என்னோட உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன். அதனால மூளைக்கு வேலை கொடுத்து சம்பாதிக்க ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, நீங்க மூளைக்கு வேலை கொடுக்குறீங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்குறீங்களோ, எனக்கு தேவை பணம். அதை சீக்கிரமா சம்பாதிச்சுக்கிட்டு வாங்க.
கோரி, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். என் மூளைய பயன்படுத்தி இன்னைக்கு ராத்திரியே சம்பாதிக்கிறேன். பிறகு ராத்திரி ஆச்சு. காலுக்காக ஒரு வாடியை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் அந்த பசுமாட்டுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தது. ஆமா, இந்த காகம் எதுக்கு இந்நேரத்துல நம்ம பக்கத்துல வந்து உட்காருது? இந்த காகத்தோட முகத்தை பார்த்தாலே திருட்டுக்காக மாதிரி இருக்கு. ஏதாவது திருட்டு வேலை மட்டும் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு இந்த காகத்துக்கு. பிறகு சுத்தியும் முத்தியும் பார்த்த காலுக்காகவும் யாரும் அங்க இல்லங்கிறத உறுதிப்படுத்திக்குச்சு. பிறகு காலுக்காக மெதுவா எடுத்துட்டு போயிருந்த வாளியில பசுமாட்டோட பானை கறக்க ஆரம்பிச்சது. உடனே பசுமாட்டுக்கு கோபம் வந்து தன்னுடைய காலால காலுக்காகத்தை எட்டி ஒரு உத விட்டுச்சு. இப்படி அந்த பசுமாட்டுக்கிட்ட உதவாங்கின காலுக்காகவும் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு போய் ரொம்ப தூரத்துல விழுந்தது. ஐயோ அம்மா, இடுப்பெலும்பு முறிஞ்ச மாதிரி இருக்கே. வாய் விட்டு கத்த கூட முடியல. வேகமா கத்துனா யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. பிறகு ரொம்பவும் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்ச காலுக்காகவும் தன்னோட வாளியை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. என்ன காலுஜி, பால் எடுத்துக்கிட்டு வராம வெறும் வாளிய கொண்டு வந்திருக்கீங்க? பாலா? இதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து நான் பாலை கறக்க முயற்சி பண்ண மாட்டேன். இன்னைக்கு பால் கறக்க முயற்சி பண்ணி அதுகிட்ட வாங்கின உதையில 1/2 மைல் தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்த. அந்த வலி எனக்கு தான் தெரியும். ஐயோ காலுஜி, உங்களுக்கு அந்த மாட்டுக்கிட்ட இருந்து எப்படி பால் கறக்கிறதுனே தெரியல. அந்த மாட்டுக்கிட்ட இருந்து நம்ம பாலை கறக்கணும்னா முதல்ல அந்த மாட்டோட மனசுல நம்ம பேராசையை உண்டாக்கணும். இன்னைக்கு பாருங்க, அந்த சோனா குருவியும் அதோட பொண்ணும் உணவு தேட போகட்டும். நான் கச்சிதமா வேலையை முடிக்கிறேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அழகான பசுவே, நாங்க எங்களுக்கான உணவு தேட போறோம். நீ அது வரைக்கும் நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு இரு. இங்க பாருங்க, நேத்து ராத்திரி ஒரு காகம் வந்து என்கிட்ட இருந்து பாலை கறக்க முயற்சி பண்ணுச்சு. இதை கேட்ட பியூட்டியும் சோனா குருவியும் அதிர்ச்சியானாங்க. அம்மா அம்மா, அப்படின்னா அது கண்டிப்பா காலங்களா தான் இருக்கும். காலங்களை தவிர வேற யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இங்க பாரு பசு, இன்னைக்கும் அந்த மாதிரி யாராவது வந்து உனக்கு தொல்லை கொடுத்தா அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாதபடி ஏதாவது தண்டனை கொடுத்து அனுப்பு. இப்படி சொல்லிட்டு சோனா குருவியும் பியூட்டியும் உணவு தேட பறந்து போனாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்துல கோரிக்காவும் நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த பசு கிட்ட வந்துச்சு. பாலை நிறைய குடுக்கற பசுவே, இங்க பாத்தியா, உனக்காக நான் நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அந்த குருவி உனக்கு வெறும் புல்லும் தண்ணியும் மட்டும்தான் கொடுக்குது. ஆனா நான் அப்படி இல்ல, உனக்கு தினமும் நிறைய பழங்களை கொடுப்பேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு கொடுக்கணும். அதுக்கு பதிலா நான் என்ன கொடுக்கணும்? உன்னோட மடியில நீ சேர்த்து வச்சிருக்க எல்லா பாலையும் எனக்கே கொடுக்கணும். இல்ல, எனக்கு இந்த பழங்களும் வேண்டாம், என்னோட பாலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏய் பசுவே, இப்படி சொன்னா நான் திரும்பி போயிடுவேன்னு நினைச்சியா? போக மாட்டேன். உன்னோட பாலை கறக்காம போக மாட்டேன். இப்படி சொன்ன கோரி பிறகு தான் எடுத்துட்டு வந்த பால் வாளியை தூக்கிட்டு பசுமாட்டு பக்கம் போச்சு. இத பார்த்த பசுமாட்டுக்கு கோபம் வர கோரிக்காவத்தை அந்த மரத்துல சாட்சி வச்சு முட்டுன்னு முட்டுச்சு. இப்படி முட்டின கோரிக்காவத்தை பிறகு ரொம்ப தூரம் தள்ளி தூக்கி விட்டு எரிஞ்சது. இப்படி அந்த பசுமாட்டு கிட்ட உதவாங்கின கோரிக்காவும் தன்னோட பால்வாளிய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. கோரி கோரி, என்ன இது? வாளியில பாலை காணோம், உன்னோட உடம்புல வாழை காணோம். என்னதான் நடந்துச்சு? காலுஜி, உங்களுக்கு நடந்ததை விட எனக்கு பெரிய கொடுமை நடந்துருச்சு. அந்த பசுமாடு நம்மள மாதிரி பேராசை உள்ளதா இருக்கும்னு நினைச்சுதான் பழங்களை கொடுத்து அதோட மனச மாத்தலான்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. அப்படியா? அப்புறம் வேற என்னதான் நடந்துச்சு? வேற என்ன நடக்கும்? உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் உததான் கிடைச்சிச்சு. அப்படி வாங்கின உதையில என்னோட வாளும் காணாம போயிடுச்சு. கோரி, என் கூட வா, நாம அங்க போய் கீழே விழுந்த வாளை தேடி எடுத்துக்கிட்டு வருவோம். வேண்டாம் காலுஜி, வேண்டாம். வாள் இல்லாம வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனா உயிர் இல்லாம வாழ முடியாது. இதுக்கப்புறம் நான் அந்த மாடு இருக்கிற பக்கமே வரமாட்டேன். நீங்களும் போயிடாதீங்க. ஏன்னா நாம 2 பேரும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கோரிக்காகவும் காலுக்காகவும் அந்த மாடு இருக்க பக்கமே வரதில்ல. அதனால சோனா குருவியும் பியூட்டியும் அந்த பசுமாட்டோட ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.